ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நியூஸஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் முதல் விஷயம் வந்து என்னன்னா, முதல்ல ஒரு நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்ஸ்டா மார்ட் இருக்கு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் ஸ்விக்கியோட இன்ஸ்டா மார்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்டோர்ஸ் வந்து ரிலையன்ஸ்லலாம் இருந்துச்சு. ஆனால் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல மூடிட்டு வெறுமே ஆன்லைன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டா மட்டும் இப்போ திறந்துருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரி மாறிடுவான். எப்படி ஜெப்டோ மாதிரி குடோன் மாதிரி வச்சிருக்காங்களோ, ஜெப்டோவாது ஃபர்ஸ்ட்லேருந்தே குடோனாக தான் இருந்துச்சு. ஆனால் ரிலையன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெயினான இடத்துல இருக்கிறதே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுங்க, நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ரிலையன்ஸ்லேயே நிறைய ஸ்டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா, இவன் அப்படியே எடுத்துட்டு வந்து இப்போ ஆஃப்லைனுக்கு நான் எடுத்துட்டு வர போறேன் இன்ஸ்டா மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா மார்ட்ல ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்றான். அது எவ்வளவு நாள் இருக்க போகுதுன்றதெல்லாம் தெரியல. இப்படி ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஆனந்த் அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ, போக்கோ F7 512GB 33K ஓகேவா வாங்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. 33,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஃபிளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து 32,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியுது. 32,000 ரூபாய்க்கு சம வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி இம்பார்ட்டன்ட், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் கேமிங்காக தான் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து சஜஸ்ட் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேமிங் ரிலேட்டடாவோ இல்லை எனக்கு பேட்டரி பேக்கப் ரிலேட்டடாவோ வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த விதமான குறையும் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் அதை தாண்டி கேமரா அப்படின்னு சொல்லி வரும்போது கூட வந்து பார்த்தோம்னா டே டைமில் ஷட்டர் ஸ்பீட் சூப்பராக இருக்கனால டே டைம்லையும் நல்லா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் லோ லைட்னா ஓகே, ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக இருக்கனால நம்ம கையில் கொஞ்சம் ஷேக் இல்லாமல் எடுத்தோம்னா ஓரளவுக்கு எடுத்துட முடியும். அதனால நீங்கள் போக்கோ F7 போறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட் கேமிங், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் வந்து நல்லா இருக்கணும். நான் ஒரு தடவை சார்ஜ் போட்டேன்னா எனக்கு ஒரு 1.5 நாள் 2 நாளைக்கு இருக்கணும், நான் நார்மல் யூஸ் தான் பண்ணுவேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கும். மேபி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இப்போ வந்து 33Kக்கு இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஆஃபர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் டைம் அப்போல்லாம் எப்போவுமே தடபுடலாக ஆஃபர்லாம் வந்து போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பெருசாக அந்த மாதிரி தடபுடலாக போடலை. நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே ப்ரைஸிங்கில் தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆஷியோ ஷின்பி, எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னா தெரில. ஸோ அந்த நேம் வச்சுருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனி சான்ஸ் ஃபார் ரியல்மி GT7 ஆஃபர் ஆர் போக்கோ F7 ஆஃபர் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லலாம் எப்போ ப்ரோ ஆஃபர்ஸ் போடுவாங்க, இயர் எண்டே வரப்போதே, இயர் எண்டே முடிய போதே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இவ்வளோ நாளாக அமேசானில் இப்போ வரைக்குமே எந்த விதமான ஆஃபரும் கிடையாது. ஆனால் இப்போது ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணால் ஃப்ளிப்கார்ட்டில் இயர் எண்டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸை வந்து போட்டிருக்கான். கார்டு ஆஃபர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு டேரெக்டாகவே ஒன்றுக்கு ஒரு மாதிரி கார்டு ஆஃபர் அந்த மாதிரி தான் வந்து லிட்டரலாக வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த விதமான டிஃபரன்ஸுமே இல்லாமல் பாரபட்சமே பார்க்காம இந்த ப்ரைஸ் ஹைக்கர் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் இந்த ஓல்டு ப்ரைஸ், ஓல்டாக நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க ஃபோனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு 2,000 ரூபான்னு வந்து ஏற்றினானுங்க. அந்த இதுல இருந்து ஒரு நார்மல் இப்போ பழைய ப்ரைஸுக்கு கார்டு ஆஃபர்லாம் இல்லாமல் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸுக்கு தான் வந்திருக்கே தவிர இது ஒரு பிக் பில்லியன் டே சேல் அளவுக்கோ இல்லை எப்போவுமே நடக்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் இயர் அண்ட் சேல் அப்போ நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்து போடுவாங்க எல்லா பிராண்ட் சைட்ல இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸாகவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு ஆஃபர் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ்க்கு எடுத்து வந்திருக்காங்க. இப்போ நடுவில் ஒரு 20 நாளாவோ ஒரு 10 நாளாவோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் ஹைக் ஆகி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா பழைய ப்ரைஸுக்கு நம்மளால வாங்க முடிகிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது ஆக்சுவலான ஆஃபரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ப்ரைஸ் ஹைக் ஆன பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த 10-20 நாளாக நோட் பண்ணவங்க என்னடா ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா அதிகமாக இருந்துச்சு இப்போ கம்மியாயிருக்கே அப்படின்ற வேணா ஃபீல் பண்ணலாமே தவிர ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களாம் இது என்னடா ஆஃபர், இது ஆஃபரே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணீங்க. ஸோ அப்படி தான் வந்து ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இயர் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ரியல்மி GT7 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்க போது, போக்கோட F7 பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஆல்ரெடி ஆனந்த் அப்படின்ற நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு. நான் அப்போ செக் பண்ணியிருந்தேன். ஹையஸ்ட் வேரியன்ட் அதான் 512GB வேரியன்ட்டே நம்மளால வந்து பார்த்தோன்னா 32,000 ரூபா 33,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியுது. அப்படின்ற போது நீங்கள் கேமிங் பர்பஸ்க்காக வாங்க போகிறீங்க, பேட்டரி பேக்கப்புக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக உங்களை அதில் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணிட்ட போது. நெக்ஸ்ட் உதயராஜ் MSD அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தோன்னா ப்ரோ நான் 2 hours கேம் ப்ளே பண்ணுவேன், கேமரா யூஸ் பண்ணுவேன், ஓவரால் குட் ஆல்ரவுண்டர் மொபைல் சொல்லுங்க அண்டர் 35Kக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இந்த 35,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள அப்படின்னு வரும்போது இவருக்கு வந்து கேமும் விளையாடுவார், அதே மாதிரி கேமராவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு. கேமரா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். செல்ஃபி நிறைய இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எனக்கு ரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பேன், செல்ஃபிஸ்லையும் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன், எனக்கு கேமும் விளையாடுவேன், எனக்கு பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus உடைய Nord 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கும். அதில் வந்து உங்களால் ஹையஸ்ட்
டாப் வேரியண்ட்டே உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். 12/256GB வேரியண்ட்டே எனக்கு தெரிஞ்சு டாப் வேரியண்ட் எவ்வளோ வருது இல்லைங்க. அப்படியே அமேசான் ஓப்பன் பண்ணுவோம். அமேசானில் தான் இப்போ தான் ப்ரைஸ் வேறு ஹைக் விட்டானுங்க. 30,000 இருந்த ஃபோன் 32,000 அந்த மாதிரி வந்து போயிடுச்சு இல்லைங்க. நாட் 5ஓட ப்ரைஸிங் சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லிட்ரலாக 8/256GB வேரியண்ட்டே 34,000 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸிங்கில் வந்து இருக்குது. இது ஆல்ரெடி 30,000 இருந்துச்சு, 32,000 இருந்துச்சு. அதில் இருந்து 2,000 வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி வாங்க முடியும்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பொங்கல் டைமில் மேபி ஆஃபர் வரலாம். ஸோ வந்துச்சுன்னா அப்படின்னா ப்ரைஸோட இதை விட கம்மியாகவே வந்து எடுத்துக்க முடியும். இல்லை 12/256GB வேணும்னா அண்டர் 35K கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு OnePlus வேணாம், எனக்கு அந்த அளவுக்கு செல்ஃபி இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் கன்சிடரேஷன் வந்து வைக்கலாம். ஒன்று போக்கோடைய F7, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூடைய Neo 10. இது ரெண்டுமே அண்டர் 35Kக்குள்ளே நீங்கள் விளையாடக்கூடிய டெய்லி இந்த கேமிங்காக அது அடுத்தது எனக்கு ஓவராலாக ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போடு இருக்கக்கூடிய ஃபோன்ஸாக வந்து கண்டிப்பாக இந்த 2 ஃபோனும் வந்து இருந்துரும். இப்போவே உடனே நான் வாங்க போகிறேன், எனக்கு 30,000 பட்ஜெட் செக்மெண்ட் தான், 35,000 பட்ஜெட் செக்மெண்ட் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று நாட் 5ஓடைய பேஸ் வேரியண்ட் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக்கோடைய F7 வந்து எடுக்கலாம். ஸோ இதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐக்கோடைய Neo 10 இப்போ 37,000 அந்த மாதிரி பேஸ் வேரியண்ட்டே 37,000 அமேசானில் வந்து காமிக்குது. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அப்படி தான் காமிக்குது. என்னடா ப்ரைஸ் ஏற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னா மாதிரி தான் ப்ரைஸை கண்ணாபின்னான்னு ஏற்றி வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா பொங்கல் டைம் அப்போவோ இல்லை பொங்கல் முடிஞ்சு ரிப்பப்ளிக் டே டைம் அப்போவோ கண்டிப்பாக சேல் ஆகணும் அப்படின்றதுக்காகவே தயாரித்த ஃபோனெல்லாம் ப்ரைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மி பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் ஆல்ரெடி இருந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு தாராளமாக வந்துடும். இப்போ ஒரு 2,000 3,000 அடிஷ்னலாக இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறது தான் ஆக சிறந்த மருந்து. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி முடிஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு ஆஃபர் இருக்கா அப்படி என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். இனிமே ட்ரூ காலருக்கு பாய் வந்து சொல்லிடலாம். ஏன்னா ட்ராய் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த காலிங் பண்ணுற பர்சனுடைய நேமை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி வரா மாதிரி NCAP அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு யாராவது அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய நேமே வந்துடும். அவங்களுடைய நேம் இந்த சென்ஸ் அவங்க அந்த சிம் கார்டு வாங்கும்போது KYC பண்ணியிருப்பாங்களா ஆதார் கார்டெலாம் வச்சு, அந்த ஆதார் கார்டு அந்த சிம் யார் பேரில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சிம் வச்சிருக்கேன், ஆனால் என்னுடைய சிம் வந்து அப்பா பேரில் இருக்குது இல்லை எங்கள் அம்மா பேரில் இருக்குன்னா நான் வந்து யாருக்காவது கால் பண்ணுறேன், அவங்க என் நம்பரை சேவ் பண்ணாமல் இருக்கு, நான் அன்னோன் நம்பராக போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் பேரில் சிம் வாங்கியிருக்கணும் அவங்க பேர் தான் காமிக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அப்பா பேரில் வாங்கியிருக்கேன்னா எங்கள் அப்பா பேரில் தான் வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப்லைன்லேயே இன்டர்நெட்டே இல்லாமலே வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2-3 கால் வரும்போதெல்லாம் வந்து அன்னோன் கால்ஸ்லேருந்து வரும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து வந்துருச்சு. ஆனால் ஃபைனலாக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூடியூப் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு தெரியும், கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து போட முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சேனலாகவே வந்து தனியாக வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து தனியாக வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாவது போஸ்ட் போடணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை ஷேர் பண்ணணும், எனக்கு வந்து டைப் பண்ணி நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் மறக்காமல் இனிமேல் நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டி செஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து யார் வேணால் ரிப்ளை வந்து கொடுத்துக்க முடியும். ஒரு நல்ல கம்யூனிட்டி வளர்றதுக்கான ஒரு நல்ல ஃபீச்சராக வந்து யூடியூப் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் SIR பற்றி சொல்லிடணும். SIR பற்றி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது SIR-உடைய ஃபஸ்ட்டு டிராஃப்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் வந்து வந்துச்சு. அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இல்லை அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து மறக்காமல் உங்களுடைய BLO ஆஃபீஸர் யாரோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்டாக வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய லிஸ்ட்டு கடைசியாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வரலை அப்படின்னீங்கனாலும் நீங்கள் BLO ஆஃபீஸரை வந்து காண்டாக்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். நான் வந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.